இளைய தளபதி விஜய் அவர்கள் இப்போ புதிய ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாம், தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு இருக்கு. இந்த கட்சியோட பெயர் சரியா தவறா? தவறே அப்படின்னா ஏன்னு காரணம் சொல்லணும். அதே போல் என்ன தவறு அப்படிங்கிறதையும் சொல்லணும். தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறதா சரியான பதில் அப்படின்னு பார்க்குறோம். வெற்றிக்கு உரிய கழகம், வெற்றிக்கான கழகம், வெற்றி பெறும் கழகம் அப்படிங்கிற பொருளில் தான் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பெயரை நாம் சொல்கிறோம். ஆக கழகம் என்பது பொது பெயர். அதற்கு முன்பாக வந்திருக்கக்கூடிய சொல் வெற்றி என்பது சிறப்பு பெயர். இந்த சிறப்பு பெயர் அதற்கு பின்பாக பொது பெயர்கள் வந்து சேர்கிற போது வருமொழி முதலில் நிலைமொழி நாம் வெற்றின்னு வச்சுக்கிறோம், வருமொழி கழகம்னு வச்சுக்கிறோம். இப்படி வந்து சேருகிற போது வல்லின உயிர்மெய்யாக இருக்கு இல்லையா? அப்போ என்ன செய்யும்னா அங்கே இது மாதிரி வருகிற போது வல்லினம் மிகுந்து வரும் அப்படிங்கிறது பொது. சரி, எந்த பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா பொது பெயருக்கு முன்னால் சிறப்பு பெயர் நின்று புணரும் எனில் அதனை இருபெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு வழங்குகிறோம். அந்த இருபெயரொட்டு பண்பு தொகை அப்படிங்கிற போது பெயரொட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும், வல்லின உயிர்மெய்யாக இருக்குமானால் அதனுடைய ஒற்று மிகுந்து புணரும் அப்படிங்கிறதான் செய்தி. மாணவர்களுக்கு மீண்டும் சொல்கிறோம், தொகைநிலை தொடர்கள் 6ன்னு படிச்சிருப்போம். இந்த தொகைநிலை தொடர்களில் வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை, அன்மொழி அப்படின்னு 6 படிச்சிருப்போம். 9ஆம் வகுப்புகளில் படிச்சிருப்பீங்க. 10ஆம் வகுப்புலேயே அதை நினைவுக்கு நம்ம சொல்லியிருப்போம் மாணவ செல்வங்களுக்கு. ஆக தொகைநிலை தொடரில் இன்னொரு பகுதி தான், அந்த பண்பு தொகையுடைய இன்னொரு பகுதி தான் இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்கிறோம். இரு பெயர் ஒட்டி வரக்கூடிய, சேர்ந்து இணைந்து வரக்கூடிய பண்பு நிலை தான் நம்ம இரு பெயரொட்டு பண்பு தொகைன்னு சொல்கிறோம். அப்படி இரு பெயரொட்டு பண்பு தொகை புணர்ச்சியில் வருமொழி முதலினம் இருக்குமானால் அதனுடைய ஒற்று மிகுந்து புணரும், வல்லினம் மிகும் அப்படிங்கிறதான். இப்போ தேர் கூட்டல் பாகன் தேர்ப்பாகன், மல்லிகை கூட்டல் பூ மல்லிகை பூ, தமிழ் கூட்டல் புத்தகம் தமிழ் புத்தகம் என்பதாக நாம் பார்க்கிறோம். தமிழ், தமிழன், தமிழினம், நாட்டில் எல்லாமே சிறப்பாக இருக்கும் தமிழக வெற்றி கழகம் என்று அமைந்தால் அது ஜெயிப்பது உறுதி.